ப்ரோ இப்போ வந்து இந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க. அது வந்து ரெட் ஜெயண்டோட ப்ரொடக்ஷனில் இன்பன் உதயநிதி அவர் தான் வந்து தொகுத்து வாங்குறாரு. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ப்ரோ? அதாவது இந்த கேஹெச் வர்சஸ் ஆர்கேன்னு வந்தது அதானே ப்ரோ. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கமல் ரஜினி இப்போது 2 பேருமே டம்மிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து தளபதி வர்சஸ் தளபதின்னு போயிட்டு இருக்கு. அதாவது டிகே வர்சஸ் டிஎம்கே போயிட்டு இருக்கு. அது கூட கம்பேர் பண்ணும் போதெல்லாம் இது வந்ததே கூட சும்மா அந்த அனிருத் மியூசிக்காக வேணா என்ஜாய் பண்ணிக்கலாமே தவிர பெருசா ஒன்றும் இல்லை. சும்மா நடந்து வராங்க, ஒரு 4 டோலி சத்துக்கு உள்ள விட்டாங்க, அவ்வளோதான். அதில் என்ன இந்த நெல்சன் வந்து எப்பவுமே ஒன்று பண்ணுவார் அந்த ப்ரோமோ மாதிரி, அது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அனிருத் கொஞ்சம் மியூசிக் தூக்கலாக போட்டுக்கிறாரு, பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் ப்ரோ டாபிக். இவங்களெல்லாம் மறந்துட்டாங்க. ரஜினி கமல் இப்போதைக்கு தம்பி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ என்னன்னா அதில் என்ன ஒரு சிக்கல்னா, கமல் வந்து ஆல்ரெடி வந்து திமுக கொத்தடி மாதிரி போயிட்டார் ஆல்ரெடி எம்பி பதவிக்காக. இப்போ வந்து ரஜினியும் வந்து அதே மாதிரி வந்து போயிட்டு படம் நடிக்கிறாரு, போயிட்டு படம். அதுக்கு நீங்கள் என்ன, அது கரெக்டாக இல்லை எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ என்னன்னா, ரஜினி கமல் படம்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். விஜய் படம் வாய்ப்பு இல்லை. அவர் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் படம் நடிக்க மாட்டார், தோத்தாலுமே படம் வர விட மாட்டாங்க. அதனால் விஜய் வந்து ஃபுல்லாகவே ஒதுக்கிட்டாங்க ப்ரோ. அவர் வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிசயம் நடந்து வெளியே வந்தால் தான் உண்டு அவர். மற்றபடி விஜய் ஃபுல்லாக ஒதுக்கி விட்டாங்க. இந்த பர்சனல் விஷயம் வர கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு இல்லை, அதனால் டோட்டலாகவே விஜய் ஒதுக்கிட்டாங்க. இல்லை அதுதான் இப்போ ரஜினி வந்து அந்த மாதிரி போய் எப்படி வந்து அவர் கொத்தனிமையாக சேர்ந்தார், அது எப்படி பாசிபிள், என்ன பண்ணியிருப்பாங்க நினைக்கிறீங்க? ரஜினிக்கு வந்து எப்படின்னா, அவர் வந்து பயங்கரமான ஆள். அவர் அது எப்படி சொல்கிறதுனா, எப்போ குனினோம் எப்போ நிமிரணும்னு தெரியும் அவருக்கு. அது தெரிஞ்சதால அவர் உஷாராக இருந்துக்கினார். விஜய் வந்து எப்படி சொல்கிறதுனா, நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்க, நம்ம திருப்பி பண்ணுவோம், அது என்னதான் ஆனாலும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு விஜய் பண்ணுறாரு. அதான் அவரே சொல்லுவார்ல, நம்ம ஒன்று பண்ணோம்னு நினைக்கிறோம், ஆனால் நமக்கு நாளை ஒன்று பண்ணிடுறாங்க. அதுதான் உண்மையே. அது எல்லா வாழ்க்கையும் பொருந்தும். இப்போ வந்து ஆனால் இப்போ கமலும் ரஜினியும் ஒன்றா சேர்ந்து டிஎம்கே ப்ரொடக்ஷனில் நடிக்கிறது வந்து விஜய் அட்டாக் பண்ணுறதுக்காக நினைக்கிறீங்களா இல்லை எப்படி? அதான் ப்ரோ, இப்போது ஃபஸ்ட்டுலாம் வந்து விஜய் வர்சஸ் அஜித் இருந்தது, விஜய் வர்சஸ் சூர்யா இருந்தது, விஜய் வர்சஸ் ரஜினி இருந்தது. இப்போ விஜய் வர்சஸ் ஆல். ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, மொத்தம் தமிழ் சினிமா, மொத்தம் தமிழ் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே விஜய் வர்சஸ் ஆளுங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால் இவர் எவ்வளோ கீழே விழுறாரோ அந்த அளவுக்கு மேலே வருவார்னு எனக்கு தோணுது. அப்போ வந்து விஜயை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காகவே வந்து டிஎம்கே வந்து மொத்த சினிமாக்காரங்களையும் ஒன்று சேர்த்து இது பண்ணாங்க நினைக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ, இல்லைன்னா ஜனநாயகன் நேரத்துக்கு வந்திருக்கணும்ல, ஏன் வரல? ஆமாம், அந்த அளவுக்கு பண்ணுறாங்க ப்ரோ உள்ள. கரெக்டு தான். கஷ்டமாக தான் இருக்கு, ஆனால் வரும் பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பாலிடிக்ஸ் வந்திருக்காரு. அவருக்கு வந்து தொடர்ந்து வந்து பல சிக்கல்கள் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் விஷயத்துலேருந்தே அவருக்கு பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஒய்ஃபே வந்து அவர் விட்டு பிரிய நினைக்கிறாங்க சொல்லிட்டு பர்சனலாக போட்டு ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க விஜயை போட்டு. அது வந்து என்ன நினைக்கிறீங்க? அது உண்மை நினைக்கிறீங்களா, இல்லை அப்படி உண்மையாக இருந்தால் அது எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இல்லை அதுக்கு சொல்யூஷன் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது உண்மையாக இருக்குமா இல்லையாங்கிறது தெரில. பட் அந்த மாதிரி விஷயம் வெளியே வந்திருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது, விஜய் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார், இவ்வளோ விஷயம் சொல்லலாம். பட் ரொம்ப பர்சனலாக போயிட்டாங்களோன்னு தோணுது. அவங்க ஒய்ஃபும் வந்து சொன்னாங்களா இல்லையான்னு இது வரைக்கும் கன்ஃபார்மாலாம் தெரில. ஆனால் இந்த அளவுக்கு இறங்கி செய்வாங்களாம் டிஎம்கேவை எதிர்த்தா, அந்த மாதிரி தான் தோணுதே தவிர உண்மையாக பொய்யாங்கிற அளவுக்குலாம் யோசிக்கல. அந்த மாதிரி இது பற்ற வைக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா வந்து அவங்க நினச்சிருந்தா, அவங்க ஒய்ஃப் நினச்சிருந்தா இது முன்னாடியே சொல்லியிருந்துடலாம். பட் எலெக்ஷன் வரதுக்கு ஒரு 2 மாதம் 1.5 மாதம் முன்னாடி ஏன் சொல்கிறாங்க? வருது ப்ரோ, நான் நியூஸோ வருது 2022லேருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க. லியோ படம் வந்ததுலேருந்து இன்னும் தூக்கலாக போயிடுச்சு. அதெல்லாம் எல்லா லோகேஷ் கனகராஜை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பாவம் அல்லு அர்ஜுன் வச்சு இப்போ தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாரு, அவரை மறுபடியும் அடிக்கிறாங்க. கூலியில் அடி வாங்குறதோட இப்போ ஏன்டா என்ன அடிக்கிறீங்கன்னு அவரே கேட்குற அளவுக்கு நியூஸ்லாம் வந்து நினைக்குது. ஆமாம், இல்லை லோகேஷ்லாம் தான் இப்போ வாழ்தான் அவர் போட்டு போல்த்துட்டாங்க. அவரை டிசி படம் அனௌன்ஸ்மெண்ட் விட்டதுலேருந்து அவர் வந்து கைதி படம் லோகேஷ் மாதிரி மறுபடியும் வரணும். கைதி 2 எடுக்கிறோன்றீங்க? கைதி 2 கூட வேலைக்கு ஆகாது, இன்னொரு 2 படம் தரமாக கொடுத்தாதான் வேலைக்கும்.
அது இப்போ கைதி 2 அப்புறம் விக்ரம் இந்த ரோலெக்ஸ் தூக்கிட்டு வந்தார்ல, ஆமாம் அதை வச்சுலாம் கொஞ்சம் பண்ணாதான். ஆமாம், அப்போ தான் அவருக்கு பேர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. ஓகே, அது வரைக்கும் அவர் என்னதான் ஆட்சியில் விட்டு கெட்ட மாற்றினாலும் அவர் ஆட்சியிலே தான் இருப்போம். கரெக்டு தான். இப்போ வந்து ஆனால் இந்த விஜய் வந்து பர்சனலாக ஒய்ஃப் வச்சு அட்டாக் பண்ணுறது வந்து டிஎம்கே தான் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் தெரியுங்களா, யாராவது வந்து அடிப்பாங்களான்னு அதெல்லாம் விடலைங்க, இது உண்மை தானே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையோ. இப்போ விஜய் வந்து மெயினாக யார் அடிக்கிறாரு? டிஎம்கே தான் அடிக்கிறாரு. அப்போ அவங்க டிஎம்கே வந்து விஜய் தான் அடிக்கிறாங்க. இல்லை அது கரெக்டு தான். ஆனால் அவங்க ஒய்ஃபே வந்து ஏன் சொல்லணும்? நீங்கள் வேறு யாருன்னா வச்சு இயக்கினா கூட பரவாயில்ல, ஒய்ஃபே இல்லை சொல்கிறாங்க. தெரியல ப்ரோ, அது அவங்க ஒய்ஃபே சொன்னாங்களா இல்லையாங்கிறதே உண்மையானு தெரியல. நியூஸில் வருது எல்லாமே உண்மை ஆகிட்டாதுல்ல. ஏன்னா சன் நியூஸ் வேறு போட்டு காட்டுறாங்க. இல்லை, நியூஸை தாண்டி சில விஷயம் இருக்குது. நியூஸில் வர்றது மட்டுமே தான் உண்மைனா நிறையா குற்றங்கள் குறைஞ்சிருக்கும். அப்படி கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், அது உண்மையா இல்லையானே தெரில. அப்போ கூட விஜய் அதுக்கப்புறம் ஒரு மாநாடு ஒன்று வச்சிருக்காரு, அதில் அதை பற்றி எதுவும் பேசல அவரு. அதை பற்றி ரியாக்ட் பண்ணிக்கல. அதான் அவர் சொல்கிற மாதிரி தான், யார் என்ன வேணா பேசிக்கிட்டோம், ரியாக்ட் பண்ணிக்காதீங்க. நம்ம கண்டுக்காத இருந்தாலே அவங்களும் கண்டுக்காமல் போயிடுவாங்க. அதுதான் முக்கியம். ஓகே. இப்போ ஆட்சி வந்து இப்போ எலெக்ஷன் வருது. இப்போ இவர் வந்து இப்போ இந்த டைவர்ஸ், விஜயோட டைவர்ஸ் வந்து அவரை வந்து தமிழக வெற்றிக்காக வந்து இந்த எலெக்ஷனில் அது பாதிக்குமா? எப்படி? கண்டிப்பாக பாதிச்சிச்சு. அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் ஜெயிக்கிறான்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் எனக்கு முக்கியமானு தோணுது. ஏன்னா நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல, இந்த பர்சனல் விஷயம்லாம் தூக்கின்னு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. வேற என்ன விஷயம் வேணா வரணும்னு எதிர்பார்த்துக்கலாம், இது எதிர்பார்க்கல. அதான் எனக்கு விஜயும் சைலண்ட் ஆன மாதிரி தான் இருக்கு ஓரளவுக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அங்கிள் சார் அதெல்லாம் கூப்பிட்டாரு ஸ்டாலின், ஆனால் இப்போ ஓரளவுக்கு சைலண்டாக தான் இருக்கேன். அது பார்ப்போம், அது காலம் தான் பதில் சொல்லும், வேற நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தமிழக வெற்றிக்காக வந்து விசில் சின்னம் வந்து ஒதுக்கிருக்காங்க. அந்த விசில் சின்னத்தை ஒதுக்குறதுனால வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து மேட்ச் நடக்கும்போது விசில் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது தோனி தான் பதில் சொல்லணும். ஏன்னா சென்னை அதான் சிஎஸ்கேக்கு மெயின்னு ஒரு அடையாளம் ஒன்று இருந்தது வந்து தோனியே சொல்லுவார், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு அப்படின்ட்டு. அந்த விசிலே இல்லைன்னா இப்போ என்னன்னு போடுவாரு சொல்லுவார். இப்போ அவர் ஒரு டைலாக் ஒன்று சொல்றாரு, தோனி வந்து நின்று சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் எடுத்துட்டு வராது அப்படின்னு நான் சொல்ல முடியும்? அதெல்லாம் ரொம்ப தப்பு. அது வந்து விஜய் அடிக்கணும், அதனால விசில் அலோடு கிடையாது. அது ஓப்பனா தெரியுதுன்றீங்க? ஆமா, ஓப்பனா தெரியுது. என்னதான் பண்ணாலும் எங்களுக்கு ஒண்ணு தான் ப்ரோ, டிஎம்கே வந்து விஜய் அடிக்கிறாங்க, அதுதான் உண்மையா, அது எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட் தான். ஆமா, இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இருக்கிறார்ல, அவர் வந்து இல்லை, அவர் வந்து அவரோட படமே இப்போ சரியாக ஓட மாட்டேங்குது. ஆனால் அவர் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணி தாய் கேவின்னு ஒரு படம் விட்டுக்கிறாங்க ராதிகா வச்சு. அதில் ஒரு சின்ன திருத்தம், அவர் ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணல, ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணியிருக்காரு. அவர் ஜஸ்ட் அந்த படத்தை பார்த்துருக்காரு, பார்த்துட்டு பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு அவருக்கு தோணி இருக்கு. அதனால பயங்கரமான டிஸ்ட்ரிபியூட் தான் ப்ரொமோஷன்லாம் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் நடிச்சாலாம் ஓட மாட்டேங்குது, அவருக்கு மாதிரி இடக்கு முடக்கா பண்ணாதான் ஓடுது. அதான் இப்போ பராசக்தி ஓடல சரிங்களா, எல்லாருக்கும் தெரியும். அது பராசக்தி டிஎம்கே மூலயமா வந்தது, விஜய் அடிக்கிறதுக்காக வந்தது, ஓடலை. ஸோ சைடில் இந்த மாதிரி பண்ணி தான் ஓரளவுக்கு பேர அதான் அதை அப்டேட்லேயே இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் பண்ணிக்கிறேன். சரி, இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் வந்து 1000 கோடி அடிக்கல. இப்போ இந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஒன்றா அடிக்கிற ஃபிலிம் வந்து இன்பநிதி ப்ரொடக்ஷனில் 1000 கோடி அடிக்குமா? அதுக்கு பதில் ஜெயிலர் 2 தான் சொல்லணும். ஏன்னா அடுத்து நெல்சன் ஜெயிலர் 2 தான். ஒன்று படுத்துட்டாருன்னா கஷ்டம், தூக்கி நிறுத்திட்டாருன்னா ஜெயிலர் 2வே வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா 600 அரௌண்ட் வந்துடுச்சு. ஜெயிலர் 2னா 800 கூட வராது. அதை எப்படினாலும் ஒரு மைண்டில் இருக்கும்ல அது. ஏன் இப்போ 2 பேர் இருக்காங்களே, கமலும் இருக்காரு, ரஜினிக்கு, அப்போ 2 ஃபேன்ஸும் சேர்ந்து பார்த்தா வராதா? அவ்வளோ சொல்கிறேன் நீ. அப்படி பார்த்தா கமல் வந்து ரெண்டு படம் நடிச்சாரு, அந்த இந்தியன் 2 தக் லைஃப். நீங்கள் 2 படமாக எடுத்துங்க. ஒன்று வந்து அதாவது ஒன்று 200 கோடி, இன்னொன்று 200 கோடின்னு வச்சு, அது 2 சேர்த்தாலே 1000 கோடி வரணுங்க. 200 300 தாண்டலையா? ஆமாம், கரெக்டு தான். கிடையாது, படம் நல்லா இருந்தால் தான் கமல் படம் ஓடும். படம் நல்லா இல்லைன்னா விஜய் படம் ரஜினி படம் ஓடும். அப்படியா? ஓகே. இப்போ சரி, இப்போ கடைசி கேள்வி. அந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஒன்றா ஃபிலிமில் நெல்சன் டைரக்ட் பண்ணுறாரு.
யார் ஹீரோவாக இருப்பா, யார் வில்லனாக இருப்பா, இல்லை எப்படி? இல்லை ஹீரோ வில்லனை தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த படம் வந்து ஒரு 2 ஹீரோ சப்ஜெக்டா சில படம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி படமாக இருக்கும் தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒருத்தரை கொஞ்சம் கம்மியாக காமிச்சிட்டு ஒருத்தரை பெருசாக காமிச்சாலும் தப்பாக தான் பேச போகிறாங்க. ஏன்னா ரஜினி கமல் இப்போ வந்து பீக்கில் இருக்கிறாங்க, அதுவும் ரஜினிலாம் ரொம்ப பீக்கில் தான் இருக்காரு. அதனால் ரஜினியை வந்து பயங்கரமாக காட்டுவார். அதனால் டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்லை அந்த மாதிரி போட்டால் என்ன பிரச்சனை வருமே தேட்டரில்? யார் எங்கள் ஹீரோ தான் முதல்ல காட்டணும், அவங்க ஹீரோ தான் காட்டணும் அப்படின்னு? இல்லை அந்த அளவுக்கு நெல்சன் வேலை பார்த்துருவார். ஏன்னா அவர் பீஸ்டில் வாங்கின அடியை தாண்டி நிறைய முக்கியமான சில விஷயம்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் ஜெயிலர்லாம் ஒரு சின்ன சின்ன சீனு கூட நல்லா எலிவேட் பண்ணியிருந்தார். அதனால அவர் ஒர்க் பண்ணி நல்லா பண்ணிடுவார் நம்பிக்கை இருக்கு. அவ்வளோதான். சுந்தர் சி கிட்ட இருந்து நெல்சன் கிட்ட கை மாறுதுன்னா அதான் காரணம். சரி, அப்பயே வந்து கமல்ஹாசன் பேர் ஏன் ஃபர்ஸ்ட் போடுறாங்க? ஒரு ஆள் அவர் டிஎம்கேல எம்பியா இருக்கிறதுனால அவரோட பேர் ஃபர்ஸ்ட் போடுறாங்களா, ரஜினிகாந்த் பேர் செகண்ட் போடல? அப்படி யோசிக்க கூடாது. நீங்க எப்படி எடுத்துங்களேன், யார் சினிமா ஃபர்ஸ்ட் வந்தா அப்படி எடுத்துங்களேன். கமல்ஹாசன் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்தே அவர் இருக்காருல்ல, அப்படி எடுத்துங்க. ஓகே, இப்போ சப்போஸ் விஜய் வந்து இந்த டைவர்ஸ் இஷ்யூனால வந்து எலெக்ஷனில் தோத்துட்டாருன்னா அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இல்லை விஜய் வந்து எலெக்ஷனில் தோத்தாருன்னா மெயின் டைவர்ஸ் விஷயங்கிறதுனால மட்டும்லாம் கிடையாது. அது டிஎம்கேவோட பவர். அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க, எப்படி வேணா ஜெயிக்கலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு நம்ம விஜய் கெரியர் க்ளோஸு, விஜயோட ஆட்டம் க்ளோஸ் அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. அதான் அவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் தோத்தா அவர் நடிக்கலாம், அதுக்கு நிறைய பேர் வெயிட்டிங். ஆனால் வளர விட மாட்டாங்க, இதுக்கு மேலே கஷ்டம். இப்போ விஜய் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திமுக வந்து கூட்டணி போடுறாங்கல்ல, அவங்க எல்லாரும் கூட வந்து கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்றாரு. அந்த அறிவாலயம் சைடு வந்து யார் நேலுக்கு ஒதுங்கினா கூட அவங்கள வந்து கூட்டணி சேர்த்துக்கிறாங்க அப்படின்றாரு விஜய். உண்மையாக தான் விஜயகாந்த்லாம் எப்படி எதிர்த்தாங்க திமுகவை. இப்போ அவங்க வீட்டில் மொத்தமாகவே போயிட்டு டிஎம்கே தாங்கிறாங்க. ஆமாம், ஓபிஎஸ் போய் அங்கே தான் இருக்கு. ஆமாம், அவர் சொல்றது கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டு தான். வீட்டில் நேற்று உட்காந்து நியூஸ் பார்த்துனுக்குறாங்க. இத்தனைக்கும் விஜய் படம் பார்த்தாங்க, விஜய் லைக் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு. பரவாயில்ல, ஆமாம் கரெக்ட் தானே இவர் சொல்றதா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆமாம், நியாயமா இருக்கு. ஆமாம், நியாயமாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்கு. அவர் சொல்றது கரெக்டாக. அவர் சொல்றது வேணா வந்து அவர் எவ்வளோ பெரிய சீனியரு அரசியல்ல, அவர் எப்படி நீங்க இப்பெல்லாம் பேசலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் சொல்றது கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கு. அப்போ பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்போ இதுக்குன்னே வந்து டிஎம்கே கூட்டணி தோத்துரும். எனக்கு வந்து யார் வந்தாலும் ஓகேங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கு. ஆனால் டிவிக்கே வந்தால் ஈவன் பெட்டராக இருக்கும். ஓகே, அப்போ அதான் டிஎம்கே கூட்டணிக்கு மதிப்பு இல்லைன்றீங்க? மதிப்பு இல்லை, நீங்கள் என்ன கோத்து விடாதீங்க ப்ரோ. நீங்கள் வந்து என் பக்கம் திருப்பாதீங்க. இல்லை அப்படி நான் சொல்ல வரல. யார் வந்தாலும் ஓகே, டிவிக்கே வந்தால் பெட்டராக இருக்கும், நிறைய மாற்றம் இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை அப்படி அதான் நீங்கள் சொல்றது நியாயமாக தான். அப்போ டிஎம்கே கூட்டணி பவர் இல்லைன்னு தான் சொல்கிறீங்க? நான் பவர் இல்லைன்னு சொல்ல வரல. எனக்கு வந்து ஆட்சியெல்லாம் மாற்றம் வேணும். மாற்றம் வேணும், அதான். அப்போ ஆனால் ஆட்சியெல்லாம் மாற்றம் வேணும், அவ்வளோதான். அதான் அப்போ அந்த கூட்டணிக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை எதுவும்? எனக்கு விருப்பம். அப்படி ஓகே. சரி, ஓகே.